the similar data and reducing the size of the data so human can understand it easily. ஸோ எஸ்ஓஎம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவோடைய சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸி. ஓகேவா? ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எஸ்ஓஎம். ஸோ ஐ ப்ரெசென்ட் மை ஸ்க்ரீன். So self-organization map is a type of artificial neural network. It is inspired by the biological model of the neural network from the 1970s. So what does means SOM is a type of computer model னு சொல்லுவாங்க. So that's work like a brain மாதிரி work out. That only they can mention artificial neural network. ஓகேவா? So it was created in the 1970s வந்து create பண்ணாங்க, fully based on how real human brain work. ஓகேவா? எப்படி ஒரு ரியல் ஹியூமன் பிரெயின் வந்து ஒர்க் ஆகுது, லைக் அதை பேஸ் பண்ணி என்ன ஆகும்னா இது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கொஹினன்ட் மேப்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் நேம் இட்ஸ் வில் பி த இன்வென்டட். ஓகேவா? So it's belong to the family called artificial neural network, which are used to learn from the data. We already know. Just wait. It's okay. So it follow an unsupervised learning approach and train its network through the competitive learning algorithm. So SOM என்ன பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா does not need a label to learn. ஓகேவா? அதுக்கு வந்து எந்த ஒரு லேபிள்ஸுமே தேவை கிடையாது. So that's why they can mention it is a unsupervised learning சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? So it's learned from letting different part of the network compute to see which one best matches to the input. So only the winner and its neighbor get updated. That's why it is called as competitive learning னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா இங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது இட்ஸ் லேர்ன் பை லெட்டிங் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த நெட்வொர்க் கம்ப்யூட்டர் சி விச் ஒன் இஸ் மேட்சட் ஃபார் த அவுட்புட். ஸோ எது வந்து இன்புட்க்கு வந்து மேட்ச் ஆகுன்றத பிக் பண்ணி எடுத்துட்டு ஒன்லி த வின்னர்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கெட் அப்டேட்டட் அகைன் அண்ட் அகைன். ஸோ மற்றவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா தான் இருப்பாங்க. ஸோ தட்ஸ் வை தே கேன் மென்ஷன் காம்படேட்டிவ் லேர்னிங் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? So SOM is a clustering and mapping technique to the map multi-dimensional data into the lower dimensional data. So இது என்னன்னு பார்த்தீங்கன்னா clustering concept பேஸ் பண்ணியிருக்கோம். SOM help by clustering concept. We all guys know what is clustering. இது என்ன பண்ணனா grouping the similar things together, right? So we having the new term called mapping. So what is mapping அப்படின்னு பார்த்தீங்கன்னா turning into big ன்னு சொல்லுவாங்க. ஸோ காம்ப்ளிகேட்டட் டேட்டா இன்டூ ஸ்மாலராக ஆகும். ஒரு அதிகமான ஹை டைமென்ஷனல் டேட்டா இருக்கு அப்படின்னா இட் ஷுட் பி கெட் இன்டூ ஸ்மாலர். ஓகேவா? ஸ்மாலருக்கு அப்புறம் சிம்பிளர் பிக்சரா மாற்றும். இன்கேஸ் இது 3D பிக்சரா இருக்குன்னா இட் கேன் பி கன்வெர்டட் இன்டூ 2D பிக்சர் ஆர் 1D பிக்சர். இதான் சொல்றாங்கன்னா இட்ஸ் கன்வெர்ட் த சைஸ் ஆஃப் த டேட்டா. இட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த SOM. ஓகேவா? So it helps us to understand the complex data more easy by showing in a simpler way. That is the purpose of mapping. ஓகேவா? So SOM என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா it consists of 2 layers இருக்கு. So what is the 2 layers அப்படின்னு பார்த்தீங்கன்னா first one should be the input layer. So where the data goes into. So எங்க data வந்து work ஆகுது, which are the data will be working. Okay, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டா we need an input, right? So that is the one layer called input layer. So another layer is called as output layer. கண்டிப்பா input இருந்தா அதுக்கான ஆன்சர் வேணும், ரைட்டா? இதோட ஆன்சர் எப்படி இருக்கும்னா so fully based on cluster பண்ண ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ண. ஓகேவா? வேற கிளஸ்டரிங் ஆர் குரூப்பிங் ஆர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இல்லைனா கிரியேட் சம் பேட்டர்ன். தட் இஸ் அ ஒர்க் ஆஃப் அவுட்புட். ஓகேவா? தட் இஸ் நோ ஹிடன் லேயர் லைக் அதர் நியூரல் நெட்வொர்க் மாதிரி இதுக்கு வந்து ஹிடன் லேயர் எதுவுமே கிடையாது. ஒன்லி நீங்க இன்புட் கொடுக்குறீங்க, அதுக்கான அவுட்புட் வருது. ஓகேவா? எப்படி வருதுன்னா ஒன்னு குரூப் ஒன்று, இல்லை கிளஸ்டர் பண்ணி இல்லை ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணும். ஓகேவா? இப்படிதான் வந்து SOM ஒர்க் ஆகும். இட் இஸ் அ பிக்சர். ஐ வில் கிவ் த இன்புட் அண்ட் ஐ வில் கெட் த அவுட்புட். So this is a work of SOM. So இது என்ன பண்ணுதுன்னா சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இன் கேஸ் யுவர் பிக்சர் should be 2D இல்ல 4D இல்ல 3D அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா it can be reduced into 1D format or 2D format. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா how much it's workன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா let's say an input data of the size m, n where m is the number of training example.
ஸோ எம் என்ன சொல்லுவாங்க, ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எக்ஸாம்பிள், நம்பர் ஆஃப் ட்ரைனிங் எக்ஸாம்பிள் யூ ஆர் கிவ். ஓகேவா? டேட்டா செட் நீங்க எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, லைக் அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ n இஸ் அ காலம். ஸோ m வந்து பார்த்தீங்கன்னா ரோவை மென்ஷன் பண்ணும். இது வந்து n வந்து பார்த்தீங்கன்னா காலமை மென்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் காலம்னா ஃபீச்சர்ஸ் ஃபார் த பர் எக்ஸாம்பிள். ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும் கண்டிப்பா ஃபீச்சர் இருக்கும். இன்கேஸ் அது ஆப்பிளா இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஹேவிங் ஃபீச்சர்ஸ் லைக் ரவுண்டா இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும், இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கும். ரைட்டா? டெக்ஸ்சர்ஸ் இருக்கும். இது என்ன சொல்லுவாங்கன்னா காலம்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. So for example, if you have 100 students and each students having 4 marks எடுத்திருக்காங்க, like 4 marks எடுத்திருக்காங்க. What is 4 marks means mathematics and English, and science and history. ஓகேவா? ஸோ வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா m ஈக்குவல் டு 100 இருக்கும். அதுக்கான 4 மார்க்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? 4 சப்ஜெக்டோடைய மார்க்ஸ் வி ஹேவ் நோ. ஸோ m ஈக்குவல் டு 100, n ஈக்குவல் டு 4. So that will be the work of m, n. It is a row and column. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலைஸ் த வெயிட் ஆஃப் த சைஸ் n, c கொடுத்துருப்பாங்க. At the start of the SOM, randomly create some weight, just like guessing மாதிரி தான். ஓகேவா? So the size of the weight matrix எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, one row of the each feature n ன்னு சொல்லுவாங்க. So one column of the each cluster c ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? One row for the each feature can be mentioned in C and one column of the each cluster mentioned in C. ஓகேவா? So that's why they can mention in this column. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. தென் ஹைட்ரேஷன் ஓவர் த இன்புட் டேட்டா ஃபார் ஈச் ட்ரைனிங் எக்ஸாம்பிள் இட்ஸ் அப்டேட் த வின்னர் வெக்டார். now we can go through the each columns one by one. ஸோ என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு ரோஸை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ வி மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸாம்பிள் அண்ட் ஈச் கிளஸ்டர். நம்ம வந்து யூக்ளியர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போறோம் ஒவ்வொரு டேட்டாக்கும். ஓகேவா? ஸோ தென் கிளஸ்டர் வித் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், தட் இஸ் கால்டு வின்னர் கிளஸ்டர். ஸோ யார் ரொம்ப ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்காங்களோ என்ன சொல்லுவாங்கன்னா வின்னர் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கால்டு பெஸ்ட் மேட்சிங் யூனிட். ஓகேவா? ஸோ BMU சொல்லுவாங்க. இட் இஸ் அ பெஸ்ட் மேட்சிங் யூனிட். ஸோ தென் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we will update the weight of the winner cluster to make it more like to the input. Just wait. I'm audible? Voice clear இருக்கா anyone? I'm audible? Yeah, okay. Yeah, so the cluster will find out the shortest distance based on the winner cluster. பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா, யார் ரொம்ப க்ளோஸரா இருக்காங்களோ அதெல்லாம் வின்னர் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தட் கேன் மென்ஷன் பெஸ்ட் மேட்சிங் யூனிட். ஸோ நம்ம இது வந்து சம்பளம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க.
ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் இது. W of ij equal to W of ij old plus alpha t star of x of ik minus wij of old. So what is the wij old அப்படின்னு பார்த்தீங்கன்னா the current weightன்னு சொல்லுவாங்க. So what is xk ன்னு பார்த்தீங்கன்னா the value of the data's உடைய sample. So what is alpha அப்படின்னு பார்த்தீங்கன்னா learning rate. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து லேர்னிங் ரேட் கொடுக்கணும் based on to find out the predictions of the rate. ஸோ இது வந்து சும்மா லெஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ஃபான்னு சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் அ லேர்னிங் ரேட் அட் த டைம். ஸோ J denote the winning cluster. Okay, wow. So I denote the I features of the training examples and K denote the K training examples of the input. So alpha வந்து பாத்தீங்கன்னா speed of the learning சொல்வாங்க. I is a features number and J is a winning cluster and K is the which training sample we are looking at. Okay, wow. This is how SOM work. So next வந்து பாத்தீங்கன்னா algorithm கொடுத்திருப்பாங்க. நம்ம என்ன சம்ல பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சும்மா என்ன சொல்றேன் just பாத்துக்கோங்க. So first step வந்து பாத்தீங்கன்னா initialize the way wi random value may be assumed. So what they mention means start with the random weight for the each connection. Also choose the learning rate like 0.5, 1.5 mana சொல்வாங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் learning rate கொடுத்துக்கணும். Okay, that is called alpha's value. So next வந்து பாத்தீங்கன்னா step 2 வந்து calculate the square Euclidean distance. So we find out how our input data should be fair from the each cluster. So ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் data எப்படி வந்து fair ஆ நீங்க ஃபைண்ட் பண்ண போறீங்க with the help of Euclidean distance formula யூஸ் பண்ணி. ஓகேவா? Cannot see your screen. Sorry. Just press on my screen. Yeah, okay. So next வந்து பாத்தீங்கன்னா it's calculate the for each x within a specific neighborhood for I and j or calculate the new weight. So இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா update the weighted of the winner and nearby cluster. So we can know the weighted cluster closest to the input value with the help of learning rate மூலமா என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்டேட் பண்ணிட்டே வரலாம். நம்ம சம பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா update the learning rule using alpha equal to t plus 1 0.5 star of x. So இது என்ன பண்ணனா slow down பண்ணிட்டே இருக்கும் learning as time goes down. So it's help for the network become more stable and more time எடுத்துக்கும். So அது வந்து ஸ்டேபிள் ஆகும்னா கண்டிப்பா இட்ஸ் டேக் மோர் டைம். லைக் அந்த மாதிரி தான் இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரூல்ஸோட டைமை பேஸ் பண்ணும். So 6 வந்து பாத்தீங்கன்னா stop the test for stopping the condition. So next என்ன பாத்தீங்கன்னா stop the training if we have enough rounds. ஒவ்வொரு ஐட்ரேஷன் முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல வந்து லேர்னிங் ரேட் வந்து ரொம்ப ஸ்மாலா இருந்துச்சுன்னா நீங்க அந்த டைம்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா சேஞ்ச் த வெயிட் ஆர் வெரி டைம். உங்களை நீங்க சேஞ்ச் பண்ண விட்டு ரொம்ப சின்னதா ஆயிடுச்சு, ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சுன்னா யூ கேன் ஸ்டாப் தட் ஸ்டேஜ். ஓகேவா? இட் இஸ் ஸ்டாப்பிங் கண்டிஷன். திருப்பி ஒரே பாயிண்டா கொடுத்துருப்பாங்க. SOMனா ஒண்ணுமே கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் reducing the size of the feature. Okay, so after training each cluster having learned with the represent different type of data. So when new data come agumbodhu it can be assigned to the cluster which is closer to the point that can be mentioned as a winning cluster. Okay, for example mari pathinga appadina imagine you are sorting the food by shapes and color என்ன பண்ணுவீங்க sort பண்ண போறீங்க. ஓகேவா? input வந்து பாத்தீங்கன்னா apple, banana and grape. So SOM எப்படி கிளஸ்டர் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளஸ்டர் 1 ரவுண்டா இருக்கு ரெட் கலர் இருக்குன்னா இட் இஸ் ஆப்பிள், லாங்கா இருக்கு எல்லோவா இருக்குன்னா இட் இஸ் பனானா. இந்த மாதிரி என்ன பண்ணோம் ஒரு கிளஸ்டரிங்க பண்ணோம். இட் கேன் ரெடியூசிங் த சைஸ். என்ன பண்ணணும்னா இம்பார்ட்டன்ட்டை மட்டும் பிக் பண்ணிட்டு அன்இம்பார்ட்டன்ட்டை லீவ் பண்ற மாதிரி. இட்ஸ் ரெடியூசிங் த சைஸ் ஆஃப் யூர் டேட்டா செட்ஸ் டு go through and we will take out the output very easily with the help of fast moving. So when a new fruit come in SOM will automatically place into the right group. Okay, va? So it is a work of SOM. I can we see the problem. Just wait down. So இதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ டெவலப் த மல்டி டைமென்ஷனல் ப்ராப்ளம் ஃபார் த கிவன் நெட்வொர்க் யூசிங் செல்ஃப் ஆர்கனைசேஷன் மேப் மூலமா பண்ண போறோம். ஸோ x1, x2 and x3 and x4 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மேப் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அதுக்கான அவுட்புட் இது. ஓகேவா? ஸோ இன்புட் ட்ரைனிங் சாம்பிள் x1, x2 and x3 and x4 அதுக்கான டேட்டா பாயிண்ட்ஸ் தான் இது.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லேர்னிங் ரேட் n of t equal to 0.6 is the alpha value. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா initialize the weight matrix, it is the unit 1 and unit 2. So input unit equal to unit 1 and unit 2. So I can start the problem, just wait. Yeah. So இங்க ஜெனரல் டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. SOM is the type of unsupervised learning algorithm. இது எதை பேஸ் பண்ணி அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி இருக்கு. It will map high dimensional data into the low dimensional data. So it is basically என்ன பண்ணும்னா cluster பண்ணும். Cluster the data together to form the cluster. ஓகேவா? So it's preserve the topological structure of the data. It creates some structure create பண்ணும். Like இந்த மாதிரி ஒரு structure create பண்ணும். ஓகேவா? It is the purpose of SOM. So இங்க வந்து பாத்தீங்கன்னா it's having 4 feature, right? So x1, x2 and x3 சொல்லிட்டு அங்க ஒரு 4 feature இருந்துச்சு. So நான் இங்க எழுதி இருக்கேன் அதுக்கான இனிஷியலைசேஷன் வெயிட்டும் இருக்கு, ரைட்டா? So unit 1 and unit 2 சொல்லிட்டு அதுக்கான இனிஷியலைசேஷன் வெயிட் அவங்க கொடுத்திருந்தாங்க. So I can return it. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா லேர்னிங் ரேட் சொல்லியிருந்தாங்க, ரைட்டா? That is called alpha value. So alpha equal to 0.6, ஓகேவா? அதுக்கான ஒரு டோபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் இது. SOM கான டோபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர், ஓகேவா? For input x1 equal to 1 0 1 0. So find the Euclidean distance between x1 க்கு நான் ஃபைண்ட் பண்ண போறேன் for each unit. ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் I will find the Euclidean distance for unit 1 and unit 2. ஓகேவா? So find the Euclidean distance between x1 and each unit. So first unit வந்து பாத்தீங்கன்னா 0.3 and 0.5 and 0.7 and 0.2, ரைட்டா? So இதை வந்து பாத்தீங்கன்னா unit 1. So first x1 உடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1010. So 1010 I can find the distance. So di equal to root of 1 minus 0.3 the whole square plus 0 minus 0.5 the whole square plus 1 minus 0.7 the whole square plus 0 minus 0.2 the whole square. So I get the value 0.932. Okay, நான் வந்து unit 1 க்கு find பண்ணிட்டேன். So I go through for the unit 2. Okay, so I can go with unit 2. So it's the value 0.6542, right? So 0.6542 for the same x1 value, I can find the Euclidean distance for x1 with each unit of unit 2. Okay, so between x1 and unit 2. So வந்து பாத்தீங்கன்னா unit 2 க்கு வந்து பாருங்க like 1 minus 0.6 the whole square plus 0 minus 0.5 the whole square plus 1 minus 0.4 the whole square plus 0 minus 0.2 the whole square. So I get the value 0.9. Okay, ஸோ இதில் வந்து யார் வின்னிங் சொல்லிட்டு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னா எது வந்து க்ளோஸ்டஸ்ட் பாயிண்டாக இருக்கு, விச் ஹேவிங் த ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்குன்னா அதான் வந்து வின்னிங் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. இட் கேன் பி மென்ஷன் இன் ஜே. ஸோ இது எது ஸ்மாலராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.9 தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலராக இருக்கு கம்பேர்ட் டு 0.32 இஸ் அ பிக்கர் தென் த 0.9, ரைட்டா? ஸோ த வின்னிங் கிளஸ்டர் இஸ் யூனிட் 2. ஸோ நான் வின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு update the unit 2 cluster நான் வந்து அப்டேட் பண்ணனும், ரைட்டா? சோ வந்து since unit 2 has the smallest distance, so winning cluster equal to அதாவது j equal to 2 ன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துறேன். So I want to update that unit 2 நான் அப்டேட் பண்ண போறேன், ஓகேவா? With the help of this formula. So w of new equal to w of old plus n into x minus w of old. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா. So what is new அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டேட்டான்னு சொல்வாங்க. So we want to find the new cluster, அதாவது நியூ வெயிட்டிங் நம்ம கண்டுபிடிக்க போறோம். So equal to it is வந்து பாத்தீங்கன்னா old, ஓகேவா? 0.6542 தான் பாத்தீங்கன்னா old. அதாவது நியூ டு தான் நம்ம அப்டேட் பண்ண போறோம், ரைட்டா? So that is the old value. அதுக்கான x value, ஓகேவா? So என்ன பண்ண போறோம்னா w new equal to old. So 0.6 plus என்னோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 0.6, ரைட்டா? Just wait. Yeah. So 0.6 இங்க கொடுத்திருப்பாங்க, ரைட்? ஓகே, என்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஆல்பாவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.6. So 0.6 plus 0.6 1 minus the old value. இது வந்து பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ லைக் 1 இருக்கு, ரைட்டா? So 1 minus 0.6 comma 0.5 plus என்னோட வேல்யூ 0.6 into x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க 0வா இருக்கு. So 0 minus 0.5 comma. So இங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஓல்டோட வேல்யூ 0.5 plus என்னோட வேல்யூ சேமா தான் இருக்கும். So ஆல்பாவோட வேல்யூ சேமா தான் இருக்கும். 0.6 இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கு. So 1 minus 0.4 comma 0.2 plus 0.6 into 0 minus 0.2, ஓகேவா?
இதான் வந்து பாத்தீங்கன்னா நியூ ஓடைய வேல்யூ. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா யூ கெட் திஸ் வேல்யூ 0.84 0.2 0.76 0.08. ஓகேவா? இட் இஸ் த டபிள்யூ ஆஃப் நியூ, அதாவது அப்டேஷன் வெயிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 2 உடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.84 0.2 and 0.76 and 0.08. Any doubt in this step? Anyone? Any doubt? Any doubt in this step? Or I can go with the next step. Anyone? Yeah, I can go. ஸோ நான் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா ஐ கேன் ஃபார்ம் அ மேட்ரிக்ஸ். யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மாறாது, யூனிட் 2 மட்டும் தான் இங்கே மாறுது. ஓகேவா? ஸோ 0.3572 அண்ட் தென் அப்டேஷன் மேட்ரிக்ஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்புட் இடக்கு நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? இட் இஸ் த செகண்ட் இன்புட். ஸோ 1000 ரைட்டா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா yeah, so 0.3572 it is the updation matrix. So input வந்து பாத்தீங்கன்னா 100. so என்ன பண்ண போறோம்னா திருப்பி வந்து I can find the distance for x2 and unit 1 and unit 2. ஓகேவா? so 1 minus 0.3 the whole square plus 0 minus 0.5 the whole square plus 0 minus 0.7 the whole square plus 0 minus 0.2 the whole square. I get the value 1.127. ஓகேவா? for d2 equal to 1 minus 0.84 the whole square plus 0 minus 0.2 the whole square plus 0 minus 0.76 the whole square plus 0 minus 0.08 the whole square. So I get the value 0.086. Okay va? So then the smallest I can பாத்தீங்கன்னா d2 is the smallest value, right? So இங்கேயும் winning cluster யாருன்னு பாத்தீங்கன்னா unit 2. So answer will be 0.806. So I can mention j equal to 2. So என்ன பண்ண போறேன்னா திருப்பி அந்த யூனிட் 2 நான் வந்து அப்டேட் பண்ண போறேன். So how means like same formula வச்சு தான் அப்டேட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ வந்து யூனிட் 2 ஓட மேட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 0.84276 0.86. ஓகேவா? So W ஓட நான் போட்டுக்கிட்டேன், சேம் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? So 0.86 plus alpha ஓட வேல்யூ 0.6. so x2 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1. ஓகேவா? so 1 minus 0.84 அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கமா வரும். ஓகேவா? இங்க பிளஸ் போட்டுருக்காங்க, தெரியாம கமா வரும். ஓகேவா? அந்த மாதிரி என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு வேல்யூக்கு I can substitute the value. so I get the value 0.936 and 0.08 and 0.304 and 0.032. ஓகேவா? It is the new clustering value for the unit 2. ஸோ என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் திருப்பி வந்து யூனிட் அதாவது இன்புட் 3க்கு பார்க்க போறேன். ஓகேவா? ஸோ இன்புட் 3 வந்து பாத்தீங்கன்னா 1 1 1 1. ஸோ யூனிட் 1 and unit 2 I can find the Euclidean distance. So x3 with unit 1 and with unit 2. ஓகேவா? so I can find the value 1.212. ஸோ வந்து பாத்தீங்கன்னா 1.506 சேம் வேல்யூ வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ எது வந்து ஸ்மாலரா இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1.5 இருக்கு, 1.2 இருக்கு, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலரா இருக்கு. ஸோ the winning cluster will be 1.2. ஓகேவா? So it is our updation matrix. So W of new equal W of old plus n into x minus W of old. ஓகேவா? சேம் ஃபார்முலா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன அப்டேஷன் பண்ண போறோம்னா யூனிட் 1 அப்டேட் பண்ண போறோம். ஓகேவா? so 0.3 and 0.5 and 0.7 and 0.6. ஓகேவா? so I can mention 0.3 plus alpha ஓட value 0.6 plus x ஓட value 1 minus 0.3 comma 0.5 plus alpha ஓட value plus x ஓட value 1 minus 0.5 comma 0.7 plus 0.6 1 minus 0.7 அதோட வேல்யூ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 0.2க்கு. so I get the value for the unit 1 0.72 0.8 and 0.88 and 0.68. it is the unit 1 ஓட வேல்யூ. ஓகேவா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நியூ ஓட மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1 யூனிட் 2 சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நான் திருப்பி வந்து யூனிட் 4க்கு நான் ஃபைண்ட் பண்ண போறேன். So find the Euclidean distance between x4 with unit 1 and unit 2. ஓகேவா? so I find the value 1.017 and unit 2க்கு வந்து பாத்தீங்கன்னா 1.489. இது ஸ்மால் ராக்குன்னு பாருங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ராக்கு because இது 1.0 இது 1.4, ரைட்டா? so winning cluster equal to unit 1. so I can mention j equal to 1. so I want again update the unit 1 value. so with the same formula, so I can substitute and I get the matrix 0.288 and 0.92 and 0.952 and I get the value 0.272. ஓகேவா? இதான் வந்து பாத்தீங்கன்னா final step. So the final weighting update equal to unit 1 and unit 2 0.288 and 0.92 and 0.952 and 0.272
and for unit 2 equal to 0.936 and 0.08 and 0.348 and 0.032. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் அப்டேஷன். ஓகேவா? ஒண்ணுமே பண்ணல. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ வில் டேக் த இன்புட் வேல்யூ அண்ட் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2. ஓகேவா? I find the distance between unit 1 and unit 2. எது வந்து ஸ்மாலரா இருக்கு அது என்னன்னு சொன்னா நான் வின்னிங் கிளஸ்டர்னு மென்ஷன் பண்றேன். அது வந்து யூனிட் 1 ஆமா இருக்கலாம் 2 ஆவா இருக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் அந்த 2 வந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு அதை வந்து நான் அப்டேஷன் பண்ணி ஆகணும். ஸோ ஐ யூஸ் திஸ் ஃபார்முலா டு அப்டேட் திஸ். ஓகேவா? ஸோ நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா ஐ கெட் த வேல்யூ. நான் வந்து நியூ வேல்யூ வச்சு தான் பண்ணுவேன். நான் திருப்பி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அப்டேஷன் மேட்ரிக்ஸை வச்சு ஐ கேன் ஸ்டார்ட் த ஒர்க் அகைன் ஃபார் இன்புட் 2 and 3 and 4. It is the final updation matrix. Any doubt in this problem? It is a final updation matrix. Any doubt? ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. தென் ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்டான மாடல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் ரைட்டா? லைக் லாஜிஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஃபாரஸ்டாக இருக்கட்டும். நீங்கள் மோஸ்ட் நிறைய ப்ராஜெக்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் வச்சு தான் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ என்ன பண்ணுங்கன்னா அதை வச்சு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்ன மாடல் யூஸ் பண்ணலாம் டேட்டா செட் எல்லாமே கேட்டிருந்தீங்க. நான் சென்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்க வேற யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கும் சென்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா பிபிடி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்றேங்க. நம்மளுக்கு சீக்கிரமா வந்து ப்ரெசன்டேஷன் ஒர்க் முடிச்சிட்டிங்கன்னா பிகாஸ் இன்னும் நிறைய பேட்சஸ் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சேம் ப்ராப்ளமுக்கு ஐ வில் ரைட் த ப்ரோக்ராம். ஓகேவா? பாருங்க இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1010 1000 1000. ஸோ 11111111. ஸோ ஐ கேன் யூஸ் சேம் இன்புட் அண்ட் வெயிட்டிங் பாருங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் ரைட்டா? ஸோ ஐ கேன் யூஸ் த சேம் யூனிட்ஸ் ஆல்சோ. அது வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் வீடியோ பார்த்தீங்கன்னா 0.6 0.6. ஓகேவா? நான் இந்த சேம் ப்ராப்ளம்க்கு ஐ கேன் ரைட் த ப்ரோக்ராம். எப்படி வந்து இது ஆன்சர் கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா? நம்ம செக் பண்ணது கரெக்டாக இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண ப்ரோக்ராம் அதாவது நம்ம பண்ண சால்வ் பண்ண சம் வந்து கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா import numpy as np. so இங்க வந்து பாத்தீங்கன்னா this line I can import the numpy library. ஓகேவா? so which is used for handling the arrays and doing the mathematical operation. ஓகேவா? so think of numpy as a super calculator மாதிரி. எதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா you can do the matrix additions like subtractions or multiplication. you can go with the numpy. ஓகேவா? so it is the input np.array use பண்ணிருக்கு because I can use the numpy right? so np.array equal to input x1 x2 and x3 and x4 right? so here we can define the input data using numpy மூலமா. ஓகேவா? numpy array வச்சு I can create the input data. so there are 4 input vectors இருக்கு like x1 to x4 வரைக்கும். ஓகேவா? so each having 4 values like 4 features. ஓகேவா? so each having 4 features. for example x1 having 1010. so x2 having 1000. these are the input values. ஓகேவா? so next வந்து பாத்தீங்கன்னா weight equal to np.array equal to so unit 1 and unit 2. so this define the initialization of the vector for 2 output unit z1 and y1. ஓகேவா? so y1 and y2 தான் வந்து பாத்தீங்கன்னா output of our unit ன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? so unit 1
as weight 0.3 and 0.5 and 0.7 and 0.2. So unit 2 having the weight 0.6 and 0.5, 0.4 and 0.2. Okay, wow. So this will be updated during training. So train ஆகும்போது என்ன ஆகும்னா இது ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். It is a work of SOM. So next வந்து பார்த்தீங்கன்னா learning rate equal to 0.6. So this set having the learning rate. So what does means alpha's values. So which decide how many much weight will be changed during. So எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகணும் தான் you have to mention in the program. அதாவது நமக்கு நம்ம மென்ஷன் பண்ணோம். அப்பதான் நமக்கு என்ன தெரியும்னா how much the weight will be changed during. எப்படி வந்து weight வந்து சேஞ்ச் ஆகுது நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். So with the help of learning rate we can find out how much weight will be changes. ஓகேவா? மேபி இங்க வந்து பாத்தீங்கன்னா 60% சேஞ்ச் ஆகும். I can mention it 60%. So next வந்து பாத்தீங்கன்னா step 2 define the Euclidean distance function. இங்க வந்து பாத்தீங்கன்னா this is a function that calculate the Euclidean distance calculate பண்ணும் between the input data. அதாவது between input and output என்ன பண்ண போகுதுன்னா distance find பண்ண போகுது. ஓகேவா? So element wise ஒவ்வொரு elementக்கும் என்ன பண்ண போகுதுன்னா distance find பண்ண போகுது. That is when I can mention x, y. So இங்க வந்து பாத்தீங்கன்னா let break down into written statement x minus w எது மென்ஷன் பண்ணதுன்னா subtract the input from weight. ஓகேவா? so element wise என்ன பண்ணனும்னா இத வந்து மைனஸ் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா star square. so square of the each difference என்ன பண்ணனும்னா ஸ்கொயர் பண்ண போறேன் and np dot sum என்ன பண்ண போகுதுன்னா add up the square ஒவ்வொரு வாட்டியும் ஆட் பண்ணிட்டே இருக்கு. ஓகேவா? so next வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துருக்கு. it is a formula. இத வந்து பாத்தீங்கன்னா formula like square root of like x1 அந்த ஃபார்முலா இருக்கும் பாத்தீங்களா, லைக் அதோட ஃபார்முலா தான் இது. x1 minus x2 the whole square. இந்த மாதிரி ஃபார்முலா தான் இங்க எழுதி இருக்கோம். ஓகேவா? சோ ஜஸ்ட் சும்மா ஒரு ஜெனரல் டெஃபினிஷனுக்காக நான் திருப்பி சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா step 3 equal to train SOM. so just print statement starting weight of the both unit. எல்லாரோட ஸ்டார்ட் ஆகும்போது I can mention in a print statement. so initialize weight. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா for idx x in enumerate input. so this start the loop to go through the all input vectors one by one. ஓகேவா? எல்லா இன்புட் வெக்டர் என்ன பண்ணா வர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் பை ஒன்னா. so idx என்னன்னு பாத்தீங்கன்னா the index like 0 1 2 3 அந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூ. x வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் இன்புட் வெக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா I can print a processing unit x, id x plus 1. so இது பாத்தீங்கன்னா print which input like x1 x2 x3 பாத்தீங்கன்னா which are currently processing. எது வந்து இப்ப கரண்டா ப்ராசஸ் ஆகுன்னு சொல்லி எனக்கு தெரியணும். ரைட்டா? so I can mention so which input unit can be processed at the currently. so I need to mention in a print statement. so first step வந்து பாத்தீங்கன்னா calculate the distance of x to the both unit. so distance equal to Euclidean distance x, weight of I for I in range of 2. so இங்க வந்து பாத்தீங்கன்னா this line என்ன பண்ணனும்னா create the distance of the list of the distance from the input x to both unit. ஓகேவா? ஒவ்வொரு இன்புட்ல இருந்து அதாவது யூனிட் என்ன பண்ணா டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கும். I can call the function name. ஓகேவா? என்ன பண்ணா இந்த ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணது. ஓகேவா? so it uses the Euclid distance function. so weight of 0 வந்து பாத்தீங்கன்னா for unit 1 சொல்வாங்க, like I can mention here. so weight of 0 அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா it is unit 1 unit 2. ஓகேவா? so next வந்து பாத்தீங்கன்னா distance to the unit. ஓகேவா? print the distance from the input to the both unit like 0.8 அந்த மாதிரி என்ன பண்ணா யூனிட்டை மென்ஷன் பண்ணும். ஓகேவா? இதான் வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டை மென்ஷன் பண்ணும். அதுக்கான distance I need to print it. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா winning index equal to np dot arg minimum. இது என்னன்னு பாத்தீங்கன்னா find which unit should be closest. எது வந்து பாத்தீங்கன்னா smallest இருக்கு நான் ஃபைண்ட் பண்ண போறேன். so np dot arg minimum give the index of the smallest value. ஓகேவா? இது என்ன பண்ண போகுதுன்னா smallest value என்ன பண்ண போகுதுன்னா ஃபைண்ட் பண்ணி it will be start update the value. ஓகேவா? it is called the winning cluster ன்னு சொல்வாங்க. if distance should be unit 1 smaller இருக்குன்னா winning cluster வந்து பாத்தீங்கன்னா unit 1 இருக்கும். in case வந்து பாத்தீங்கன்னா ஹையரா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா it should be the 0 இருக்கும். ஓகேவா? so based on the smallest value it will be find out which unit should be winner. I can print the winner unit
just print which unit should be been closest to the input. Okay, that is a print statement. Next வந்து பாத்தீங்கன்னா for I in range of 4, I start the loop. So start the loop to update the each of the 4 updated value for the winning unit. Okay va, ஒவ்வொரு அதாவது input இருக்கா, I want to work with the unit vector. So it is the iteration start for the 4 input features. என்ன பண்ண start பண்ண போகுது iteration. So அதுக்கான updation formula தான் இது. ஓகேவா, old weight equal to weight of winner index of I. So store the old weight for the each feature so that we can use it for the updated formula. So this updation formula தான் பாத்தீங்கன்னா weight equal to index of I plus or minus equal to learning rate star into x of I minus old of I. இது வந்து பாத்தீங்கன்னா formula for the updation matrix. ஓகேவா, so this is the formula for the updation matrix using SYM learning formula, like new weight equal to old weight plus learning rate into input minus இதான் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னா just இந்த மாதிரி ஃபார்முலா தான். new weight new weight equal to old weight so plus learning rate into input minus right so input minus old weight right. இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா அதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா, so அதை வந்து நான் print பண்ண போறேன். I can print the new weight for the winning unit after the update பண்ணணும். I want to print it. அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த print statement. and next வந்து பாத்தீங்கன்னா the final weight. ஓகேவா, so after all the input process பண்ண உடனே print the final weighted for the both unit. ஓகேவா, இது பாத்தீங்கன்னா initialization weight. so process வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, so யூனிட் பாத்தீங்கன்னா இதான் வெயிட் ஃபார் வெயிட் எது வந்து சின்னதா இருக்குன்னு பாருங்க. 0.9 இஸ் ஸ்மால். இங்க பாருங்க, நம்ம செக் பண்ணிட்டே வரலாமா. ஓகே, நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா I get the value 0.9 ரைட்டா, 0.9 I get the value. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 0.932. ஸோ 0.932 இங்க வந்திருக்கு ரைட்டா. ஸோ இது வந்து எது ஸ்மாலஸ்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூனிட் 2 is small, that is called the winner class. ஓகேவா, ஸோ winner equal to unit 2. ஸோ I can update பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ the answer will be 0.84, 0.84, 0.2, 0.2, 0.76, 0.76 and 0.08. Okay, 0.08. Next I can start the input to like 1010 right. அதுக்கான updation matrix தான் இது. So I get the value, just wait, is it? Yeah, okay, so I get the value 1.1269. so I can round off பண்ணிருக்கேன் 1.127 சொல்லிட்டு round off பண்ணிருக்கேன். so இங்க வந்து பாத்தீங்கன்னா 0.805 right. so I can round off பண்ணிருக்கேன் 0.806 சொல்லிட்டு இது smallest இருக்கு பாத்தீங்கன்னா unit 2 is the smallest value. so the answer will be 0.936, 0.936 and 0.08 and 0.08. so 0.304 and 0.304 and 0.032. okay, 0.032. next வந்து பாத்தீங்கன்னா third input process ஆயிருக்கு. so அதுக்கான distance value பாருங்களேன். so 1.21 to 1.212. ஓகேவா, so 1.507, so 1.506 ன்னு போட்டிருக்கேன். that is அதோட பிரச்சனை இல்லை. next வந்து பாத்தீங்கன்னா I get the value 0.72, 0.72, 0.8, 0.8, 0. அந்த மாதிரி சேம் ஆன்சர் வந்திருக்கு ரைட்டா. அது மாதிரி பாத்தீங்கன்னா யூனிட் 4க்கு நான் செட் பண்றேன். I get the value 1.07, like same value. இங்க பாருங்க சேம் வேல்யூ 1.489, 1.489. ஓகேவா, ஸோ winning class வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1. so I get the value 0.288, 0.288, 0.92, 0.92. so I get the same value exactly. so the final updation value பாத்தீங்கன்னா இது ரெண்டும் சேமா இருக்கு. ஓகேவா, so it is the program for SVM. any doubt in this program or output? can ask now. any doubt in program? yeah, இன்னைக்கு கிளாஸ் வந்து போதும் because yeah, so மோஸ்ட்லி நான் 2 டாபிக் தான் ஃபினிஷ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா, நீங்க ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. ஓகேவா, யூ கைஸ் ஆர் லீவ் நவ. தேங்க்யூ.